ஆந்திரா ஸ்பெஷல் மட்டன் சுக்கா வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். சட்டி எடுத்துக்கலாம். குக்கர்லலாம் போட போகிறதில்ல. 3 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். 2 தக்காளி பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஒரு சின்ன டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரக பவுடர் போட்டுக்கலாம். அப்படியே பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம எதுவுமே வதக்கலை, எல்லாமே அப்படியே தான் போட்டிருக்கோம். இந்த அளவு தண்ணி ஊற்றினா போதும். இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம். அப்படியே சிம்மிலே வைக்கலாம். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொதி வருது. நல்லா கலரி விட்டுக்கலாம். மறுபடியும் மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நல்லா தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. மட்டனும் நல்லா வெந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் சுண்டட்டும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் தூவிக்கலாம். 2 ஸ்பூன் ஜீரக பவுடர் போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். 2 ஸ்பூன் மிளகு பவுடர் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் செவக்கட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் போட்டிருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 25 கிராம் முந்திரி போட்டு நல்லா வறுத்து மட்டனில் போட்டுடலாம். இந்த மட்டன் சுக்கா இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம். ரச சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.